ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரனோட அம்மா காமாட்சி பழைய நெசவு தறி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காமாட்சிக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா அந்த இடத்துக்கு மனோகர் போய் எங்கள் வீட்டில் பழைய நெசவு தறி இருக்குது, அதை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இப்போ தான் ஒருத்தங்க கேட்டாங்கன்னு சொல்லி காமாட்சிக்கிட்ட தனியாக வந்து பேசுகிறாங்க. அவங்க பார்த்தா கடைசியில் ஒரு புரோக்கர் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இவங்க சொல்கிற விலைக்கும் அவங்க சொல்கிற விலைக்கும் இடையில ஒரு 10,000 ரூபா காசை வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பேசி ஒரு வழியாக அந்த வியாபாரத்தை முடித்து மனோகர்கிட்டருந்து வாங்கி அந்த தறியை விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை செஞ்சிடறாங்க. வீட்டில் வந்து மனோகர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மல்லிகா சாப்பாடெலாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ ரொம்ப கோபமாக பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியோட அப்பா வந்து மனோகரா எதுக்கு அந்த பழைய தறியை விற்று அப்படின்னு கேட்கும்போது அது சும்மா தான் இடத்த மறைச்சிட்டு கிடந்துச்சு, அதனால் விற்றேன் அப்படிங்கிற மாதிரி மனோகர் ரொம்பவுமே எக்கலமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் ஆனந்தியோட அப்பா வந்து ரொம்ப எமோஷனலாக அது நமக்கு எப்படி சாமி மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப எமோஷனலாக அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ஆனந்தி எல்லாரும் ஒரு பக்கத்து அதிர்ச்சி ஆனாலும் இந்த பக்கத்து மனோகரை பற்றி தான் தெரியுமில்ல, அதான் மென்டல்னு தெரியல, அதனால் பார்த்தா அதே மாதிரி பேசிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறாங்க. நான் வித்ததெல்லாம் என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குமரன் கனவுல ஆனந்தியை பார்த்தார் இல்லையா, அது சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டு அவரோட காமாட்சி தறி பற்றையில் அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா கூட வந்து அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தா காமெடி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் பார்த்தா இன்பா காமாட்சி சாமி வேடத்தில் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஷூட்டிங் இது எடுக்கணும், ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கணும், அதுக்கு வந்து ஏதாவது நடிகைகளை வச்சு இது பண்ணணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களா மாடலை வச்சு. அதனால் அதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தான் அதே மாதிரி நம்ம புடவையில் நெசவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இப்போ வந்து குமரன்ட்ட பேசுகிறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் இன்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக இவங்கெல்லாம் அப்படியே கிளம்பி போகிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம்னா ஆனந்தி நடந்த எல்லா விஷயமும் நினச்சி அவங்க அண்ணிலாம் ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், அடுத்து எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குணவதி சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் யோசித்து பார்த்து ஆனந்தி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க. எப்படியாவது இந்த போட்டியில் கலந்துக்கணும், அதாவது வீரா கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற வெறியில் தான் ஆனந்தி இருந்துகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரியை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக வந்து ஸ்டோரியை லிங்க் பண்ணி அதை எப்படி ஸ்டோரியை கொண்டு போனால் கரெக்டாக இருக்குமோ, லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் அந்த மாதிரி தான் கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, ஆரம்பத்தில் இருந்த ஸ்பீடு இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஸ்டோரி ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது, எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை மாற்றி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. ப்ரொமோ ஏதாவது வந்துச்சுன்னா அதை வச்சு பேசலாம், அப்படி இல்லாட்டி அடுத்த எபிசோட் பார்த்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.